ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூனு, வெறுஞ்சீரக பொடி, வெஞ்சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூனு, ஈஸ்ட்டு கமீரா ஒரு ஸ்பூனு, குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம், மைதா அரை கிலோ, பால் பொடி 1.5 கப்பு, சுகர் 1.5 கப்பு, மூணு முட்டை அதில் உடச்சி ஊற்றி தேவைக்கு தண்ணியை ஊற்றி, ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி, 1.5 கப்பு தண்ணி ஊற்றி அடிக்க போகிறோம். 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். மைதா அரை கிலோ போட்டோம்ல, அந்த கப்பில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். இது இப்போ ஒரு இனிப்பு தோசை சுட்டு சாப்பிட போகிறோம். நல்லா கலக்கியாச்சு. மிக்சியில் போட்டு ஒரு 2 அடிக்க போகிறோம். மாவை 2 வாட்டி ஊற்றி 3 வாட்டி ஊற்றி மிக்சியில் போட்டு ஒரு 2 அடித்து ஊற வைக்கணும். ஒரு மணி நேரம் ஆனோன்னா இப்படி நிறையா வரணும். அப்புறம் ஊற்றணும். ஒரு அரபியன் ஸ்வீட் தோசை மேலே நெய் ஊற்றி வைக்கலாம். எண்ணெய்க்கு நெய் ஊற்றி சுட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவோம்.